போட்டு கொடுங்க, அவங்கள விட்டுறேன். நான் எழுதி தரணுமா? யோ, கள்ளச்சாராய கேஸ் போட்டிருக்கிய, கள்ளச்சாராய காய்ச்சறதுக்கு இது என்ன வில்லேஜா? என்னது கள்ளச்சாராயம்? என்ன வில்லேஜ் தான் வச்சு காய்ச்சுவாங்களா? வில்லேஜ் என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? காய்ச்சல் முடிவு பண்றா எங்க வேணாலும் காய்ச்சுவா, எதுல வேணாலும் காய்ச்சுவான். சிட்டில வச்சு காய்ச்சும் போது அவ்வளவு காய்ச்ச வெளியில அடிக்க வச்சிருக்கா, இல்ல நீ ஸ்டேஷன் மேல உட்கார்ந்து எல்லாத்தையும் காய்ச்சி அடிக்க வச்சு போனியா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியுமே. அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னால அக்யூஸ்ட வெளியில விட சொல்றியா? நீ எல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர். தப்பு பண்ற எவனாவது அவனை பிடிக்கணும், மிதிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு பதவியோ பவரோ முக்கியம் இல்ல, பலம் தான் முக்கியம். தூத்துக்குடி மாவட்டத்துல மொட்டை பட்டிக்காட்டுல டொக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா கும்ப கொண்டிருந்த நீ என்ன எடுத்து பேசுறியா? தூத்துக்குடி மாவட்டத்துல மொட்டை பட்டிக்காட்டுல தாமிரபரணி ஆத்துல குடிச்சிருந்த எனக்கும் சரி, சென்னை சிட்டில கூவாத்து நாத்தத்துல கேவலமா வாழ்ந்துட்டு இருக்க உனக்கும் சரி, எல்லாருக்கும் காக்கி ட்ரெஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் சிங்கத்தை நெத்திரியும் தோல்லையும் தான் வச்சிருப்பாங்க. நான் என் நெஞ்சில வச்சிருக்கையா. நீ ஏசி, அதனால உனக்கு ஏசி போட்டு வரும். நான் ஏசி இல்ல, அதனால எனக்கு ஏசி போட தரும். அவ்வளவுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். என்ன சஸ்பெண்ட் பண்ணுவியா, டிஸ்மிஸ் பண்ணுவியா? படிக்க 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவன்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்குற அவசியமும் கிடையாது. எவனாலே அனாவசியமா குடிச்சு நிக்கிற தேவையும் கிடையாது. வெளியே போயா. Damn it! இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன். உன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கலாம். இது ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி போலீஸ் ஸ்டேஷன். எவன் வந்து என் இடத்துல அனாவசியமான வேலை செய்ய விடாம தடுத்தாலும் சரி, கொடல உருவிடுவேன். என்னடா பாக்குற? எதிர்பார்க்கல, எதிர்த்து நின்று அடிப்பான எதிர்பார்க்கல, தனியா நின்று தட்டுவேன் நினைச்சு பார்க்கல. ஓரத்துக்கே வந்திருக்கேன். எங்க செய்டா செய்டா. என்ன சிட்ல 10 பேரை தூக்கி உள்ள போட்டா நீ என்ன பெரிய பல்பா? நான் நினைச்ச செங்கல்பேட்டு காஞ்சிபுரத்துல ஒரே நேரத்துல 1000 ரவுடிகளை இருக்கிற பாக்குறியா? நாங்க நினைக்க மாட்டோமா? திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து ஊர்க்காரங்க 1000 பேரை நாரி காட்டுமா? ஒரு நாளைக்கு 10 ட்ரெயின் வருது, ட்ரெயினுக்கு 100 பேரை நாரி காட்டுமா? இல்ல ஒத்தை கொத்த நேரடியா மோதி போதல முடிவு பண்ணு. நாரடி தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷ பின்னாலேயும் ஒவ்வொரு ஜாதி இருக்கு, ஒவ்வொரு கூட்டம் இருக்கு. அத நல்லவங்க யாரும் காட்டிக்க மாட்டாங்க. உன்ன மாதிரி காட்டிப்பாங்க. நீ ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் டி, உன்னால என்ன பண்ண முடியும்? அதே நான் நினைச்சேன்னா 10 நிமிஷத்துல உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும். தூக்கு அதாவே எனக்கும் வேணும். என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா நீ என்ன பார்த்து பயந்துட்டேன்னு அர்த்தம். அப்படி பயந்துட்டேன்னா நான் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப. கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா? வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா? மல்லிகை கடை தராசுல இருந்து மண்மாட்டி வரைக்கும் புடிச்சு வேலை செஞ்ச கைடா. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் கை நீட்டி நிக்க மாட்டேன், கை கட்டி நிக்க மாட்டேன். போலீஸ் முத்திரையில 3 சிங்கம் தான் எல்லாரும் பாத்திருப்பீங்க. பின்னால 4ஆவது ஒரு சிங்கம் இருக்கு, அதை யாரும் பாத்துக்க மாட்டீங்க. பார்க்கணும்னு ஆசைப்பட்ட உசுரோட இருக்க மாட்டேன். நான் அம்பத்தூர்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். அடையாறுல இருந்துட்டு அம்பத்தூருக்கு